Hello aspirants, welcome to the Hindu Comprehensive Editorial Analysis by IS Baker. இந்த அனாலிசிஸ்ல ஹிந்து நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் ஆயிருக்க இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் என்ன அப்படிங்கறத யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல யூபிஎஸ்சி சிலபஸ் கூட மேட்ச் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு. வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி அனாலிசிஸ். The first article to be discussed titled Sweating the Small Stuff. The GST Council leaves weightier issues hanging fire, sets stage for more acrimony. This topic comes under General Studies Paper 2 Polity and General Studies Paper 3 Economy. So after a long time, after 7 months, if GST Council they have met, but on the meeting, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே அவங்க அச்சீவ் பண்ணல, எந்த ஒரு மேஜர் டெசிஷன்ஸுமே எடுக்கல. ஆல்ரெடி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறது ஒரு ஹேங்கிங் ஃபயராக தான் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் அக்ரிமெண்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிட்டிசன்ஸ் அவங்களோட சர்வைவலுக்கு ரொம்ப த்ரெட் இருக்குன்னு சொல்லி நிறைய காமன் மேன் ஃபீல் பண்றாங்க. நெக்ஸ்ட் நிறைய மெஷர்ஸ் அவங்க கவர்மெண்ட் எடுத்திருந்தா அது எல்லாமே இன்ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Due to lockdown, economic activity severely curtailed and the businesses are hurting, and then states are grappling with severe fund crisis. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபண்ட் கிரைசிஸ் இருக்கிற டைம்ல ஜிஎஸ்டி கவுன்சில் எந்த ஒரு இம்பார்ட்டன்டான மெஷர்ஸுமே இம்பார்ட்டன்ட் அவுட்கம் எதுவுமே வரல சொல்லியிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஹேஸ் இன்ட்ரோடியூஸ்ட் an elaborate amnesty scheme for small firms. பட் அட் த சேம் டைம் இந்த amnesty scheme மோர் தென் 5 crore இருக்கு எந்த ஒரு என்டிட்டிக்கும் அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் வில் ரெஸ்பெக்ட் ஃபார் திஸ் பிக் பிசினஸ் அண்ட் அதர் எம்எஸ்எம்இஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபியூவலை ஜிஎஸ்டி கொண்டு வரக்கு எந்த ஒரு டிஸ்கஷனுமே நடக்கல. தேர் வாஸ் நோ டிஸ்கஷன் about to bring in fuels under GST. Next, the taxes on COVID essential remain unchanged. Personal protection equipment, the vaccines and other drugs. இது எதுலயுமே எந்த ஒரு டாக்ஸ் சேஞ்சஸ்மே கொண்டு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கான்ஸ்டியூஷனலி ஏதாவது ஒரு டிசாஸ்டர் ரைஸ் ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல ஒரு ஸ்பெஷல் ரேட்ஸ் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கொண்டு வர முடியும். அதுவுமே நோ இமிடியட் ரிலீஃப் கொடுக்கும், எந்த ஒரு இமிடியட் ரிலீஃப் கொடுக்கும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஸ்டேட்ஸ் நிறைய டைரக்டா குளோபல் டெண்டர் எடுத்து நிறைய இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பிரசன்ட் ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும், வேக்சின்ஸா இருக்கட்டும், அதர் ட்ரக்ஸ் அண்ட் ஆக்சிஜன் சிலிண்டரா இருக்கட்டும். பட் அதுல எல்லாத்தையுமே ஒரு ஜிஎஸ்டி பிரேக் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு டெம்பரரி டைம்ல தான் கொடுத்துருக்காங்க. அது பேமெண்ட் பேசிஸ் லெவல்ல போற விஷயங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. குளோபல் டெண்டருக்கு அது அப்ளை ஆகும்ன்றது டவுட்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியர்லி 1.5 lakh crore பாரோயிங் பிளான் ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பிளான் எல்லாமே ஸ்டேட்ஸோட அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஃபங்க்ஷனுக்கு ஃபர்தர் இம்பிடிஸ் கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்ஃபுல்லா தான் இருக்குன்னு எங்க சொல்லியிருக்காங்க. ஈவன் ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தா ஜிஎஸ்டியோட ஃபர்ஸ்ட் வெரி எடிஃபிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய லோக்கல் லெவிஸை சப்ஸ்டியூட் பண்ணி சிங்கிள் லார்ஜஸ்ட் டாக்ஸ் ஸ்ட்ரக்சரா கொண்டு வர சிங்கிள் ஸ்ட்ரக்சரா கொண்டு வரதான். பட் அட் த சேம் டைம் இப்போ ரீசெண்ட் டைம்ல சிக்கிம், தமிழ்நாடு, அருணாச்சல் பிரதேஷ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்களோட ஸ்டேட்ல எந்த ஒரு செஸ்ஸையுமே நாங்களே கலெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இம்பார்ட்டன்டான டிமாண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிமாண்ட்னால என்ன அப்படின்னா இந்த ஜிஎஸ்டியோட வெரி எடிஃபிசியை டவுட்ஃபுல்லா இருக்கு, அது எரோட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டர் ஒரு மோர் ரெஸ்பான்சிவ் அப்ரோச் எடுக்கணும். ஸ்டேட்ஸ் என்ன சொல்றாங்க ஜிஎஸ்டி கவுன்சில் டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வின்னிங் அண்ட் இன்டெலெக்சுவல் ஐடியாலஜிக்கல் பேட்டில் ஓவர் டாக்ஸஸ் அண்ட் கோவிட் எசென்சியல் இஸ் மீனிங்லெஸ் அட் திஸ் ப்ரிகாரியஸ் டைம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கோவிட்-19 எசென்சியல் டாக்ஸை பத்தி இந்த டைம்ல ஒரு இன்டெலெக்சுவல் ஐடியாலஜிக்கல் பேட்டில் பண்ணக்கூடாது. இந்த ப்ரிகாரியஸ் டைம் நம்ம பெஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி ரெஜிம் இப்போ ரீசெண்ட் டைம்ல ஒரு நிறைய அக்ரிமெண்ட் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. எந்த ஒரு ஹேங்கிங் ஃபயர்ல இருக்க இஷ்யூவை சால்வ் பண்ணல அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகலை கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. The next article to be discussed titled A Reform Wave Lakshadweep could do without. Though there is room for improvement, the archipelago does not need the measures announced by its administrator. This topic comes under General Studies Paper 1 Social Issues, General Studies Paper 2 Polity, General Studies Paper 3 Economy and Environment. So this article becomes very important. Why? Because it has been written by the former IAS officer Bajagat Habibullah. He is not only a former IAS officer, he was a first Chief Information Commissioner and then he was a chairperson of National Commission for Minorities. So this views expressed by this author becomes very important for our upcoming examinations. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எதை பத்தி பேசிட்டு அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல லக்ஷதீப்ல இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டர் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அது என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த்ரூ ரெகுலேஷன்ஸ் Lakshadweep Animal Preservation Regulation 2021, Prevention of Anti-Social Activities Regulation PASA 2021, and then Lakshadweep Panchayat Regulation 2021, and then finally Lakshadweep Development Authority Regulation 2021.
ஸோ இதுல இந்த மாதிரி நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து லட்சத்தீவு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ரீசெண்ட் டைம்ல கொண்டு வந்தாங்க. பட் நிறைய கிரிட்டிசிசம் வந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரியான ஒரு மெசேஜ்க்காக இதை பண்ணிருக்கோம்னு சொன்னாங்க அப்படின்னா, ஒரு டூரிசம் ஹப் டெவலப் பண்ண போறோம், டூரிசம் டெஸ்டினேஷனா மாற்ற போறோம், லைக் மால்தீவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதுக்காக 2017 ஒரு ஐலாண்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி கிரியேட் பண்ணாங்க. இட் இஸ் ஹெடட் பை அவர் ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர். ஸோ அந்த ஐலாண்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்சியோட இம்பார்ட்டன்ட் மேட்டர் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற ஐலாண்ட் குரூப்ஸ் எல்லாத்தையும் ஒரு டூரிசம் பேஸ்ட் டெஸ்டினேஷனா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ஐடியா ஃப்ரேம் ஒர்க் வந்து நியூ கிடையாது இந்தியாவுக்கு. இது வந்து 1988 வந்துருச்சு. ஈவன் ராஜீவ் காந்தி விசிட்டட் கவரட்டி ஐலாண்ட் ஆஃப்டர் அந்தமான் நிக்கோபார் விசிட்ஸ். இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் ஐலாண்ட்ஸ் கொண்டு வர சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க் எந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பத்தி பேசியிருந்தாங்க அப்படின்னா, அண்ட் என்வரன்மெண்டலி சவுண்ட் ஸ்ட்ராட்டஜியை வந்து பேசியிருந்தாங்க ஃபார் போத் ஐலாண்ட் குரூப்ஸ் இன்ஸ் ஆன் பெட்டர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் மேரைன் ரிசோர்சஸ், பட் அட் த சேம் டைம் கிரேட்டர் கேர் ஷுட் பி கிவன் ஃபார் த யூஸ் ஆஃப் லேண்ட் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் 1988 இருந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஈவன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 8th and 9th and 10th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஃப்ரம் 1984 to 2005 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த ஐலாண்ட் டெவலப்மெண்ட்காக கொண்டு வந்தாங்க. அதனால சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு. ஈவன் தோ இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் பட் இப்போ இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் வந்து நன் ஆஃப் த நீட் ஆஃப் த அவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நாட் நீட் ஆஃப் த அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரேம் ஒர்க்ல ஒரு 6 ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு தனியாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டி வந்து 6 ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்தையுமே எதை ஃபோக்கஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க அங்க இருக்க பீப்புளோட ஹேபிடேட் பீப்புளோட சோசியோ எக்கனாமிக்கை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்க இருக்க நேச்சுரல் ரிசோர்சஸ், லேண்ட் ரிசோர்சஸ் சஸ்டைனபிளா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து பிகாஸ் லட்சத்தீப் இஸ் அ ஃப்ரெஜைல் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈவன் பொலிட்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து இந்த டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் டெமோக்ரஸி வந்து எப்போ நடந்துச்சு, 1993 தான் நடந்துச்சு. பட் ஈவன் பிஃபோர் 1993 யூனியன் டெரிட்டரி ஆஃப் லட்சத்தீப்ல வந்து டீசென்ட்ரலைஸ் பொலிட்டிக்கல் என்டிட்டி தான் இருந்துச்சு. அங்கே வந்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு டீசென்ட்ரலைஸ் பொலிட்டிக்கல் என்டிட்டி இருந்துச்சு. ஐலாண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஒரு அப்பெக்ஸ் கவுன்சில் இருந்துச்சு அந்த லோக்கல் கவர்மெண்ட்ல. இதுதான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு, அந்த லட்சத்தீப்ல இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு எந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலி அவங்க ஆல்ரெடி எப்போவரா தான் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தப்ப ஜாகிரபிக்ல எந்த அளவுக்கு அது ஒரு ஃப்ரெஜைல் அப்படின்னு சொல்லி ஈக்காலஜிக்கல் ஜாகிரபியில் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஜைல் ஈகோ சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஒரு வாஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு வித் 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஈகோ சிஸ்டம். இந்தியாவில் இருக்க ஈகோ சிஸ்டம்ல டிஸ்ட்ரிக்டா இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட், லகூன் அண்ட் ஓஷன். இது மூணுமே நம்ம லட்சத்தீப்ல இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. அங்க பிரைமரி ஆக்டிவிட்டின்னு பார்த்தா ஃபிஷரி. லாங்குவேஜ் வந்து எக்ஸப்ட் மினிக்காய் வந்து மலையாளம், தே ஆர் ஸ்பீக்கிங் மலையாளம். அண்ட் லாங்குவேஜ் இஸ் அக்யூட் டு 17th century திவேஹி ஆஃப் மால்தீவ்ஸ். ஸோ மாகுங்கிற லாங்குவேஜ் மினிக்காயில மட்டும் பேசுறாங்க. அது வந்து 17th century லெகசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சோசியல் இதை பத்தி பேசிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஐலாண்ட்ல இருக்க பீப்புள் எல்லாருமே மேட்ரியார்க்கு சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபாலோ பண்ற ரிலிஜியன் இஸ் இஸ்லாம். அண்ட் தென் இஸ்லாம் இன்ட்ரடியூஸ்ட் த்ரூ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த ஏரியாவில் போக வேண்டாம். ஸோ இப்போ போத் பொலிட்டிக்கலா பார்த்தோன்னா ஆல்ரெடி எப்போட இருந்திருக்காங்க, ஜாகிரபிக்கலா ஈக்காலஜியில் ரொம்ப ஃப்ரெஜைல் ஈகோ சிஸ்டம் இருக்காங்க. நெக்ஸ்ட் சொசைட்டி வந்து ஒரு மேட்ரியார்க்கல் அட்வான்ஸ் எம்பவர்டு சொசைட்டியாக தான் இருந்திருக்காங்க. ஸோ மூவிங் அட் அதர் ஏரியாஸ், ஈவன் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், அதுக்கப்புறம் இந்த லட்சத்தீப் ஐலாண்ட் வந்து 1985 இருந்து 88 வரைக்கும் ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர் அந்த டைம் அவர் விசிட் பண்ணப்போ நிறைய இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அந்த டெவலப்மெண்ட்ஸ் நடந்துச்சு. அந்த டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் டூரிசம் வந்து அங்கே ஓப்பன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப இப்போ ரீசெண்டா ஐலாண்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி எந்த மாதிரியான ஒரு டெலிபரேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் டூரிசம் வந்து ஒரு not only for investors wealth generation but also prosperity to the islanders அப்படி சொல்லியிருக்காங்க. பட் இது எல்லாமே நான் மால்தீவ்ஸ் மாடலை வந்து நெகேட் பண்ற மாதிரி தான் இருக்கு சொல்லியிருக்காங்க. வை பிகாஸ் மாலத்தீவ் மாடல் ஈவன் 1988 ராஜீவ் காந்தி கொண்டு வந்த ஃப்ரேம் ஒர்க்ல பார்த்தா பீப்புள் சென்ட்ரிக் அண்ட் என்ரிச் ஃப்ரெஜைல் கோரல் ஈகாலஜி அதை பத்தி தான் அதிகமாக பேசியிருந்தாங்க. ஸோ அங்க இருக்க ஈகாலஜி அஃபெக்ட் பண்ணக்கூடாது, பட் அந்த சேம் டைம் டெவலப்மெண்ட் ஷுட் பி பீப்புள் சென்ட்ரிக், பீப்புள் ஓரியன்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ லட்சத்தீப் இந்த மாதிரி அவங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்தனால ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. ஈவன் பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. 10% ஆஃப் த லைட்னிங் வந்து சோலார் பவர்ல தான் பண்றாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஐலாண்டுமே ஹெலிகாப்டர் சர்வீஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஹை ஸ்பீட் பேசஞ்சர் போட்ஸ் எல்லாமே 1990s பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பீச்சஸ் வந்து எல்லாமே டெவலப் பண்ணாங்க. எப்படின்னா எகென்ஸ்ட் சி எரோஷன், என்ஷூரிங் பைப்டு வாட்டர்
சப்ளை இது எல்லாமே பீப்புள் கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லிட்ரஸி லெவலில் பார்த்தா டோட்டல் லிட்ரஸி வந்து அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிகாயில் வந்து பார்த்தோன்னா கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நவோதய வித்யாலயாஸ் வந்து எங்கே வந்துச்சுன்னா மினிகாய் ஐலாண்ட்ல வந்துச்சு. ஸோ எஜுகேஷன் லிட்ரஸி நல்லா இருக்கு, எக்கனாமிக்கலாக டெவலப் ஆயிருக்காங்க, பொலிட்டிக்கலி அட்வான்ஸ்டா இருந்திருக்காங்க, ஒரு சோசியல் எம்பவர்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து லக்ஷதீப் ஐலாண்ட் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் அதர் ஏரியாஸ் பார்த்தோம் அப்படின்னா ஈவன் வேர்ல்டு பேங்க் சொல்லியிருக்க பாவர்ட்டி லைனை விட இவங்க வந்து ஒரு படி கீழே இருந்தாலும் பட் நன் ஆஃப் தம் ஆர் புவர் இன் லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஹை கேலரிஃபிக் கன்சம்ஷன் ஃப்ரம் பிளிட்டிஃபுல் ஃபுட்ஸ் ஹார்வெஸ்டட் ஃப்ரம் த லகூன்ஸ் அண்ட் ஐலாண்ட்ஸ். ஸோ அங்கே வந்து நியூட்ரிஷியஸ் ரிச் ஃபுட் இருக்குது, அதனால அவங்க பாவர்ட்டி லைன் கீழே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலுமே ஒரு கண்டிப்பா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் தேவைப்படுது, இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. பட் எந்தெந்த ஏரியால தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் குளோபலைசேஷன் லாங் லைன்ஸ் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் டெக்னாலஜி எல்லாம் அதிகமாக இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் பிசிக்ஸ் செக்டர்ல நிறைய எக்ஸ்பான்ஷன் ஆச்சு. பட் திஸ் எக்ஸ்பான்ஷன் ரிசல்டட் இன் இன்கம் டிஸ்பாரிட்டிஸ் அமாங் ஃபிஷிங் கம்யூனிட்டி. ஸோ திஸ் இன்கம் டிஸ்பாரிட்டி ஷுட் பி ஓவர் கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி டெவலப் பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், என்வரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ்க்கு, நெக்ஸ்ட் வேஸ்ட் டிஸ்போசல், ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை, அதுக்கப்புறம் மாடர்ன் எஜுகேஷன் அண்ட் ட்ரெடிஷனல் ஆக்குபேஷன் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இம்பார்ட்டன்டான பாலிசிஸ் வந்து டெவலப் பண்ணணும். பட் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் கொண்டு வரதுக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ல கொண்டு வந்த இந்த 4 ரெகுலேஷனுமே தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நன் ஆஃப் திஸ் ரெகுலேஷன்ஸ் நீடட், நன் ஆஃப் திஸ் ரெக்வயர்ஸ் எனி ஆஃப் திஸ் மெஷர்ஸ் அனௌன்ஸ் பை அட்மினிஸ்ட்ரேட்டர் படேல். ஸோ ஆர்டிகல்ல வந்து ஆத்தர் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொண்டு வந்த மெஷர்ஸ் வந்து நெகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கிளியர் பாலிசி மஸ்ட் இன்க்ளூட் கன்சர்வேஷன், நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அரைவ்ட் அட் எ வைடர் கன்சல்டேஷன். நெக்ஸ்ட் வாட்டர் பங்களாஸ் அண்ட் எக்ஸ்பென்சிவ் கான்செப்ட். இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த ஃப்ரேம் ஒர்க்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட்டர் பங்களா கிரியேட் பண்ணி சொல்லிட்டு, பட் அது வந்து எக்ஸ்பென்சிவ் கான்செப்ட். ஈவன் நித்யா ப்ரொபோஸ் பண்ண இந்த கான்செப்ட் வந்து அந்த டர்புலன்ட் மான்சூன், லக்ஷதீப்போட டர்புலன்ட் மான்சூன்ல வந்து கண்டிப்பா அது வந்து கொலாப்ஸ் ஆயிரும், அது வந்து ஒரு அன்சஸ்டைனபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த லக்ஷதீப்போட அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்கன்னா ஹி ப்ரொபோஸ்ட் கவு ஸ்லாட்டர் பேன். பட் அங்க அந்த ஐலாண்ட்ல கவ்வே கிடையாது, எக்ஸப்ட் கவர்மெண்ட் டைரி ஃபார்ம்ஸ் தவிர வேற எங்கேயுமே கவு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா வேர் தேர் இஸ் நோ கிரைம், அந்த கிரைமே கிடையாது, பட் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் டு அண்டர்மைன் ட்ரைபல் ஓனர்ஷிப் அண்ட் வித் ஜுடிஷியல் ரெமெடி டினைட், பிளான்ஸ் ஃபார் ரோட் வைடனிங். அந்த லக்ஷதீப்ல பார்த்தா மொத்த ரோட் லென்த் 11%, 11 கிலோமீட்டர்ஸ் தான், பட் அங்க வந்து ரோட் வைடனிங் பிளான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி அங்க இருக்க டெவலப்மெண்ட் வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்டான இந்த மாதிரி ரெவல்யூஷன் கொண்டு வரது, சேஞ்சஸ் கொண்டு வரது, எல்லா பாலிசி ரிஃபார்ம் கொண்டு வரது எதனால கொண்டு வராங்கன்னா அங்க இருக்கிற ரீசோர்சஸ் வந்து மைனிங் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணணும், மினரல் ரிசோர்ஸ். ஸோ இப்போ வந்து ஈக்காலஜிக்கல் ஃப்ரேஜலா இருக்க ஈகோ சிஸ்டம் ஹேபிடேஷன் வந்து ஒரு சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாத்திரக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்க இருக்க லோக்கல் பீப்புளோட கன்சர்ன் எதுவுமே அட்ரஸ் பண்ணாத மாதிரி தான் இந்த ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெவலப்மெண்ட்ஸ் ஒன்லி லீட் டு ஒன் சஸ்பெக்ட் தட் தேர் இஸ் சம்திங் சினிஸ்டர் பீயிங் பிளான். ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ற எல்லா விஷயமும் ஒரு சினிஸ்டர் தான் கிரியேட் பண்ணிருக்கு, ஏதோ ஒரு சம்திங் ராங் நடக்குது, அந்த மாதிரி ஒரு சினிஸ்டர் தான் கிரியேட் பண்ணிருக்கு. நத்திங் மோர் அபவுட் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் எம்பவர்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த ஆர்டிகல் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. So moving on to next article, the evidence of how little the judiciary has learned. The Tarun Deshpal case judgment must not be allowed to become a precedent in deriving the workplace for சேஃப்டி ஆஃப் உமன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல்ல பொலிட்டிக்கல் டோன் எழுதியிருக்கிறாங்க, அதனால நம்ம இந்த ஆர்டிக்கல் இங்கே டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. வை பிகாஸ் இந்த ஹைலைட் பண்ண ஏரியா மட்டும் பார்த்துக்கோங்க. இட் கேன் பி வெரி ஹெல்ப்ஃபுல் இன் ரைட்டிங் கேஸ் ஸ்டடிஸ் இன் யுவர் எத்திக்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ். The next article to be discussed titled "Only a global effort can tame COVID-19. What we need is a mass production of vaccines in order to inoculate the global population." This topic comes under General Studies paper to International Relations and the General Studies paper on Social Issues. This article talks about the mass production of vaccines and how the global coordinated effort can ensure this mass production. அதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நார்த் இந்தியாவில் யூகே வேரியண்டோட ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ரீசெண்ட் டைம்ல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தா இந்தியன் வேரியன்ட் வந்து B.1.617 வந்து மோர் தென் 40 கண்ட்ரீஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் அண்டர்ஸ்கோர்ஸ் தட் தேர் இஸ் நோ ஒன் இஸ் சேஃப் அன்டில் எவ்ரி ஒன் சேஃப் அப்படின்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டை வந்து அண்டர்ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு குளோபல் கோஆர்டினேட்டட் எஃபர்ட் வேணும் டு பில்ட் ஹெர்ட் இம்யூனிட்டி. அந்த ஹெர்ட் இம்யூனிட்டி எப்படி பில்ட் பண்ண முடியும் அப்படின்னா மாஸ் வேக்சினேஷன் த்ரூ தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாஸ் வேக்சினேஷன் பண்ணணும் அப்படின்னா மாஸ் ப்ரொடக்ஷன் நடக்கணும். அதுக்கு வந்து குளோபல் கோஆர்டினேட்டட் எஃபர்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
நிறைய இந்தியன் பீப்புள் வந்து வேக்சின் ஹெசிடென்சி இருக்குன்னு சொன்னாங்க. பட் ரீசெண்ட் டைம்ல அந்த ஹெசிடென்சி எல்லாருக்குமே போயிடுச்சு, கேசஸ் லோட் அதிகமா இருக்கிறதுனால. ஸோ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா டிமாண்ட் அதிகமாச்சு. டிமாண்ட் அதிகமானதுக்கு அப்புறம் வேக்சின் ஷார்டேஜஸ் வந்து நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஈவன் இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இந்தியன் கவர்மெண்டோட வேக்சின் மைத்ரி பாலிசியில. இதனால கவர்மெண்ட் வந்து ஒரு டெம்பரரி ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க கோவிட்-19 வேக்சின் வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் மெஷர் எடுத்தாலும் ஒரு குளோபல் கோஆர்டினேட்டர் எஃபோர்ட் வேணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் வேணும். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்க சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியாவும் WTO முன்னாடி ஒரு ப்ரொபோசல் வச்சாங்க. ஈவன் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து நமக்கு டெம்பரரி ஐபி வேறு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கணும், நிறைய கோஆர்டினேட் எஃபோர்ட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இஸ் ஒன்லி இந்தியன் பாப்புலேஷன் 12% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் ஆர் inoculated 2 doses, single doses, and only 3.2% of the population are inoculated டபுள் டோசஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. இதனால என்ன இருக்கு அப்படின்னா இன்னும் வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வந்து வேக்சினேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு எந்த மாதிரியான மெஷர்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 45 பில்லியன் வந்து சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவுக்கும் பாரத் பயோடெக்கும் கொடுத்தாங்க டு என்ஹான்ஸ் தேர் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. ஸோ அதிகமாக நம்ம வேக்சின் ப்ரொடியூஸ் ஆகும், எல்லாரும் ஈஸியாக வேக்சினேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக இந்தியாவில் ஸ்புட்னிக் அலோவ் பண்ணாங்க. அதுவுமே எப்போ ப்ரொடக்ஷன் வரும்னா ஜூலைல இருந்தால் இந்தியாவில் ப்ரொடக்ஷன் வரும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டொமஸ்டிக் சப்ளை வந்து நம்ம என்ஷூர் பண்ணணும். டொமஸ்டிக் சப்ளை என்ஷூர் பண்ணா மட்டும்தான் வேக்சின் டிமாண்ட் ஃபியூச்சர்ல வரப்போற வேக்சின் டிமாண்டுக்கு சஃபிஷியண்டா இருக்க முடியும். இந்த ஷார்ட் சப்ளை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து ஒரு குளோபல் பார்மசூட்டிக்கல் ஹப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜ்ல இருக்கும்போது இந்தியா வந்து இந்த ஒரு அக்கேஷனை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு குளோபல் பாப்புலேஷன் இனாகுலேட் பண்றதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணணும், எஸ்பெஷலி புவரர் கண்ட்ரீஸ்ல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் நடக்கும்போது நிறைய காம்படிஷன் இருக்கும், நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரோ ஐபி நம்ம கொடுக்கும்போது காம்படிஷன் அதிகமா இருக்கு. ஸோ காம்படிஷன் அதிகமா இருக்கிற டைம்ல பிரைசஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இட் வில் ஹெல்ப் புவர் கண்ட்ரிஸ் டு ஓவர் கம் தேர் பேண்டமிக் ஹிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அலோயிங் மல்டிபிள் ப்ரொடியூசர்ஸ், இதனால காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும், பிரைசஸ் ரெடியூஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒரு கோஆர்டினேட்டட் எஃபோர்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2020 WHO மறுபடியும் ஒரு ரிப்போர்ட் சொல்லிருச்சு. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா லேக் ஆஃப் ஆக்சஸ் டு மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் மெடிசின்ஸ் அண்ட் வேக்சின்னால என்ன ஆகுது, நெக்ஸ்ட் டிகேட்ல நிறைய இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் டு மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் இல்லாதனால மறுபடியும் இது வந்து ஒரு பேண்டமிக்கா மாறுறதுக்கு ஒரு குளோபல் ஹெல்த் சேலஞ்ச் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜி வந்து அடாப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா டொமஸ்டிக் சப்ளை செயின் இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியா வந்து சப்ளை செயின் வந்து ஃபிராக்மெண்டடா இருக்கு, அதை ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லியிருக்காங்க. ஈவன் இது வந்து இப்போ ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ண பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் பாலிசில இது ஆப்சென்டா இருக்கு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈவன் அந்த பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் பாலிசில ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி கூட நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் கன்சர்ன்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ மோஸ்ட் ஆஃப் த பிரைவேட் செக்டர்ஸுக்கு தான் இதை கொடுக்குறாங்க இந்த பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ். ஸோ கண்டிப்பா இந்த பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் பாலிசியில் நிறைய ரிஃபார்ம் கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நேஷனல் ஹெல்த் ப்ரொஃபைல் 2019 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து 8,151.7 மில்லியன் டோசஸ் ஆஃப் வேக்சினேஷன்ஸ் ஆனுவலி தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் நடக்கணும். ஸோ அந்த இன்னொரு இம்பார்ட்டன்டான சேலஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பேண்டமிக் ஓவர் கம் பண்றதுக்கு unavailable raw materials, அதுக்கப்புறம் காம்ப்ளெக்சிட்டிஸ் இன் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பேரியர்ஸ். ஸோ ரீசெண்டாக இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பேரியர்ஸ் வந்து அதிகமாக ஃபோரம்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ரா மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அந்த ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். அண்ட் தென் காம்ப்ளெக்சிட்டி டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அந்த ஐபி வேவர் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஒரு மேஜர் பேரியரா இருக்கு இந்த ப்ரொடக்ஷன் வந்து ஸ்கேல் அப் பண்றதுல. அதுல WTOல இந்தியாவோட ப்ரொபோசல் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா யூஎஸ் சப்போர்ட் வந்து ஒரு டெம்பரரி வேவர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் வந்து அதை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம கிட்ட கரெக்டான ஃப்ரேம் ஒர்க் இருக்கா, டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கா அப்படிங்கிட்ட அது வந்து டவுட்ஃபுல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குளோபல் கோஆபரேஷன் கண்டிப்பா அப்படி வந்தாதான் ஒரு என்வரன்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஈவன் எம்ஆர்ஐ வேக்சின்ஸ் அதோட இன்னோவேட்டர்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் லைசன்ஸ் கொடுக்கணும், கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஒரு மாஸ் வேக்சினேஷன் கேம்பெயின் கண்டக்ட் பண்ண முடியும், எந்த ஒரு பேண்டமிக்கையும் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல்ஸை நான் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. So moving on to next article title is holding leaders to account. Any regime which demonizes critical voices against it does great disservice to the idea of politics. This article comes under General Studies paper 2, Polity and Governance. So
இப்போ ரீசெண்ட் டைம்ல இந்த COVID-19 ஃபர்ஸ்ட் வேவ் வந்தது சரி, செகண்ட் வேவ் வந்தது சரி, நிறைய சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தோட இன்கெப்பாசிட்டியை வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டைம்ல இப்போ ஃபர்ஸ்ட் வேவா இருக்கட்டும், செகண்ட் வேவா இருக்கட்டும், நிறைய பொலிட்டிஷியன்ஸ் வந்து நிறைய ரூலிங் கவர்மெண்ட் வந்து டேரக்டா எந்த மாதிரியான ஒரு வாய்ஸஸ் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த எந்த ஒரு இஷ்யூ பொலிட்டிசைஸ் பண்ணாதுங்க, ரெஃபரண்ட் பிளேயிங் பாலிடிக்ஸ் அப்படி சொன்னாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் கேட்கும்போது என்ன இருந்துச்சு, அடுத்தடுத்து இவங்க எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசினாலும் ரெஃபரண்ட் பிளேயிங் பாலிடிக்ஸ்னு சொல்றதுனால எந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அதை லைவ் லைட் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பாலிடிக்ஸ்ங்கிறது வெறுமனே ஸ்டேட் அசம்பிளிலேயே பார்லிமெண்ட்ல மட்டும் நடக்கிறது கிடையாது. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். எதை சொல்றாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்ல ஒரு சிவிக் என்கேஜ்மெண்ட் வேணும். within the walls of legislature and assemblies and parliamentல நடக்கிறது மட்டும் பாலிடிக்ஸ் கிடையாது. சிட்டிசன்ஸ் என்கேஜ்மெண்ட் வேணும், சிவிக் என்கேஜ்மெண்ட் வேணும், கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். த்ரூ திஸ் இன்ஃபர்மேஷன் சிட்டிசன்ஸ் ஷுட் எக்ஸசைஸ் த ரைட் டு கொஸ்டின் த கவர்மெண்ட். ஏன்னா இந்த பீப்புள் தான் வந்து கவர்மெண்ட் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த விஜிலன்ட் சிட்டிசன் ஷுட் பி ஸ்பீக் டைரக்ட்லி ஆன் த பிளாட்ஃபார்ம். ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டிப்பா வேணும். அந்த பிளாட்ஃபார்ம் தான் இந்த அப்போசிஷன், எக்ஸிஸ்டிங் அப்போசிஷன் ஆர் அதர் மீடியாஸ்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாதிரி விஷயத்த வந்து பீப்புள் வந்து பேசும்போது ஒரு கிரைசிஸ், ஹெல்த் கிரைசிஸ் நடக்கிறப்ப கவர்மெண்ட் கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னா இது வந்து பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றப்போ அவங்களோட கவர்மெண்ட் வந்து அவங்க அக்கௌண்டபிலிட்டி வந்து மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரெஃபரைன் ஆகிறாங்க. பீப்புளுக்கு வந்து அக்கௌண்டபிளா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So first பார்த்தோம் அப்படின்னா any government which begins denigrating or demonizing such critical voices against is actually doing a great disservice to the very idea of politics. So politics, very idea of politicsங்கிறது என்ன, நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பீப்புள் ப்ரொவைட் பண்ணணும். அவங்க ஏதாவது கிரிட்டிசிசம் பண்ணாங்க இல்ல வேற ஏதாவது கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும், அதுக்கு வந்து அக்கௌண்டபிளா இருக்கணும். இந்த வாய்ஸஸ் எல்லாத்தையும் டெனிகிரேட் பண்ணும்போதோ இல்ல டெமாலிஷ் பண்ணணும் அந்த கவர்மெண்ட் ட்ரை பண்ணும்போது அது வந்து கண்டிப்பா வெரி ஐடியா ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து ஒரு டிஸ்சர்விஸ் தான் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு அதர் ஏரியாஸ் பார்த்தோம்னா எந்த மாதிரியான ஒரு கன்சர்ன்ஸ் வந்து இவங்க டிஸ்மிஸ் பண்றாங்க. இப்போ ஈவன் மெம்பர்ஸ் ஆஃப் அப்போசிஷன் இருக்கட்டும், சிவில் சொசைட்டி குரூப்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டாக்டர்ஸ், ஹெல்த் கேர்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நிறைய லேக்குன்னு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஈவன் செகண்ட் வேவ் வந்து பிகின் ஆனதுக்கப்புறம் ரொம்ப அதிகமா இந்த லேக்குன்னு வந்து அதிகமாக எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸுமே பேசினாங்க. பட் அவங்களோட வாய்ஸஸ் எல்லாம், அவங்களோட கன்சர்ன்ஸ் எல்லாம் ரெகுலர் வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க கவர்மெண்ட். ஏன்னா டைரக்டா என்ன சொன்னாங்க, இந்த இஷ்யூ வந்து யாரும் பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதனால என்ன இருக்கு அப்படின்னா வாய்ஸஸ் எல்லாத்தையும் பொலிட்டிக்கல் டோன்ல மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் பேண்டமிக் ரிசல்ட் இன் லாக்ஸ் ஆஃப் கிரீவியஸ் ஃபேமிலிஸ். இந்த ஃபேமிலிஸ் வந்து இந்த மாதிரியான கிரீவ்டு ஃபேமிலிஸ் வந்து கவர்மெண்ட் கொஸ்டின் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து வி த பீப்புள் நினைக்க மாட்டேங்கிறாங்க, ஐ எம் த பீப்புள் சொல்றாங்க. ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பிரியாம்பிள் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரம்பிக்கும். பட் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்கிற வச்சு பார்க்கும்போது ரூலிங் கவர்மெண்ட் வந்து ஐ எம் த பீப்புள்ங்கிற மாதிரி பீப்புள் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் கான்ஸ்டியூஷனல் அரேஞ்ச்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் இஸ் அக்கௌண்டபிள் டு த பீப்புள். வி த பீப்புள் தான் எந்த ஒரு கவர்னன்ஸ் சிஸ்டம் இருக்கணும், ஐ எம் த பீப்புள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு டேட்டா பாயிண்ட். இந்த டேட்டா பாயிண்ட் கோ த்ரூ பண்ணுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஒய் பிகாஸ் இந்த ரெக்கார்ட் பிரைசஸ், அதுக்கப்புறம் க்ரூட் பிரைசஸ் வெர்சஸ் பம்ப் பிரைசஸ். க்ரூட் பிரைசஸ் நம்ம எவ்வளவுக்கு வாங்குறோம், அதுக்கப்புறம் மார்க்கெட் ரீட்டைல் மார்க்கெட் வரும்போது எப்படி அதோட பிரைஸ் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் டாக்ஸ் பர்டன் வந்து அதிகமாக யாருக்கு பாஸ் ஆன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹையஸ்ட் ஸ்பெண்டிங் எந்த கண்ட்ரி நடக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டா பாயிண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெக்கார்டட் பிரைசஸ் மும்பைல பார்த்தா 100, சென்னையில 95. ஸோ ஒவ்வொரு சிட்டிக்கும் வேரி ஆகுது. ஸோ வி ஷுட் இன்ஃபர் தட் பெட்ரோல் பிரைசஸ் த்ரூ அவுட் த இந்தியா நாட் யூனிஃபார்ம். அதை வந்து நம்ம இன்ஃபர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் க்ரூட் பிரைஸ் வெர்சஸ் பம்ப் பிரைஸ். இப்போ க்ரூட் பிரைசஸ் பார்த்தீங்கன்னா எங்க ரொம்ப லோவா இருக்கும், பட் நிறைய டாக்ஸஸ்க்கு அப்புறம் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ க்ரூட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 267, பட் நம்ம எவ்வளவு ரீட்டைல் பிரைசஸ்ல வைக்கிறோம் 93.68. இந்த கேப் எல்லாமே இது வந்து க்ரூட் பிரைஸோட ரேட்டு, இது வந்து நம்ம ரீட்டைல் மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ற ரேட்டு. இது ரெண்டுக்குள்ள கேப் எதனால அப்படின்னா நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் டீலர்ஸ் கமிஷன், இதனால வர்ற அந்த டாக்ஸஸ் ஃபுல்லாக ஆடட் ஆன் டு மார்க்கெட் வேல்யூஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டாக்ஸ் பர்டன் பாருங்க. 2019லையும் 2014லையும் 2021 இருக்க பிரைஸ் ரேஞ்சை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2001 பேஸ் பிரைஸ் வந்து 47 rupees. ஸோ இன் மே 2021 பார்த்தீங்கன்னா பேஸ் பிரைஸ் வந்து 34. ஸோ இப்போ ஆக்சுவலாக க்ரூட் ஆயில் பிரைசஸ் வந்து கம்மியாயிருக்கு. 2014 47 rupees இருந்துச்சு, பட் இப்போ 34 rupees தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தா க்ரூட் ஆயில் பிரைசஸ் வந்து கம்மியாயிருக்கு. பட் சென்டர்ஸ் டாக்ஸஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10.349ல இருந்து 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டேட் கவர்மெண்டோட டாக்ஸும்
இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11ல இருந்து 21க்கு. டீலர்ஸ் கமிஷன் 2% இருந்து 3.77க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ ரீட்டைல் பிரைஸ் வந்து 2014 71, இப்போ 92.58. ஸோ இது எல்லாமே சென்ட்ரல், ஈவன் தான் க்ரூட் ஆயில் பிரைசஸ் வந்து கம்மியா இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ், ஸ்டேட் டாக்ஸ், டீலர் கமிஷன் இது எல்லாமே ஆடப் ஆகி தான் இப்போ பிரைஸ் ரேஞ்ச் வந்து இந்த அளவுக்கு 100 rupees டச் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு நிறைய கண்ட்ரிஸ் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. எந்த கண்ட்ரி வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கும் பெட்ரோல்ஸ்க்கும் அதிகமாக வந்து இந்த ஃபியூலுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா இந்தியா 95.425 அவ்வளோ இது செலவு பண்றாங்க. பர் லிட்டருக்கு ருபீஸ் வந்து இவ்வளவு செலவு பண்றாங்க. ஹையஸ்ட் ஸ்பெண்டிங் வந்து இந்தியா தான் அப்படி சொல்லி இந்த டேட்டா பாயிண்ட்டை இங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் கோ த்ரூ தட் டேட்டா பாயிண்ட். These are for today's discussion. Please go through the highlighted newspaper. It will be very helpful for your upcoming prelims and mains examinations. Stay safe, stay motivated. Thank you.